இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்து படி படி படின்னு கல்லூரியா திறந்து எல்லாரையும் படிக்க வச்சா நம்ம பையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை திறந்து திராவிடம் என்ன செய்யறதுன்னு கேட்கா. என்னத்த சொல்றது? திராவிடம் இதையெல்லாம் செய்யாமல் போயிருந்தால், திமுக இதெல்லாம் செய்யாம போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க இருப்பீங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்க. நான் ஒரு ரீல்ஸ் சும்மா கற்பனையா சொல்றேன், நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. நீங்க இப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, நம்ம ஊர்ல சென்ட்ரல் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, போய் ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்க. வட இந்தியாவை சேர்ந்த ஆணும் பெண்ணும், அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாவம் 16 வயசு 17 வயசு இருக்கும். அதுவும் நம்ம சகோதரன் தான், சகோதரி தான் பாவம். 16 வயசு 17 வயசு எலும்பும் தோலுமா, கையில ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தையோடு சாக்கு முட்டையோட வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கி சாலை சாலையாக வேலைக்கு வருவதையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் படுத்து தூங்குறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட்டா? சரி, இது வட இந்தியா. பாஜக ஆட்சி செய்யும் வட இந்தியா, டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த வட இந்தியா எப்படி இருக்கு பாத்துக்கங்க. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னா, ஆமா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும். அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. வட இந்தியாவை சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் பசியை, பஞ்சத்தை, பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும், திருப்பூர் ரயில் நிலையத்திலையும், கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலையும் வந்து காத்து கிடக்கா. இது ஒரு பக்கம், இது ஒரு ஷாட். அப்படியே சினிமா மாதிரி கட் பண்ணுங்க, கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அப்படியே சென்னை விமான நிலையம், அத பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைகள், இந்த மண்ணின் பிள்ளைகள் கோட்டு போட்டு, காலுக்கு மேல கால் போட்டு, கையில டேபையோ லேப்டாப்பையோ வச்சுட்டு அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளில் வேலைக்கு செல்வதற்காக விமான நிலையங்களில் காத்திருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் ஒருபுறம், தமிழ்நாட்டிற்கு தங்கள் பசியை, பஞ்சத்தை, பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு சாறை சாறையாக படையெடுக்கும் வட இந்திய சகோதர சகோதரிகள் ஒருபுறம். ஏன்? ஏனென்றால் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் கிடைத்ததால் நாம தப்பி பழச்சோம். இது எதையும் புரிஞ்சுக்காம ஐயா போயிட்டாரு, அதனால நம்ம பேசலாம். இது எதையும் பேசாம, இது எதையும் புரிஞ்சுக்காம இப்ப ஒரு கொஞ்சம் கூட்டம் கிளம்பிருக்கு. அவரு, நான் கூட எங்க ஊர்ல ஒரு பையனை கேட்டேன், ஏய் யாருக்கா ஓட்டு போடுவ? இந்த நடிகருக்கு தான், புதுசா வந்திருக்காருல அவருக்கு தான். ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற? என்னமா டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரா? சரி இங்க வா அப்படின்னு மேடை கூப்பிட்டேன். உண்மையிலே நடந்துச்சு கூட்டேன். இங்க வா, அது இருக்கட்டும், உனக்கு 2 அக்கா இல்ல? ஆமாண்ணே 2 அக்கா. மூத்தோலை கட்டி கொடுத்தீங்களா? ஆமாண்ணே மூத்தோலை கட்டி கொடுத்துட்டோம். ஏழைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களாடா?